இங்கே பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ ரைஸு 1/2 கிலோ மஷ்ரூம் போட்டு செய்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இதில் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கேசரி சில்லி பவுட்ரு, கரம் மசாலா 3-4 சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம மஷ்ரூம் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, சுண்டுடுச்சு பாருங்கள் வதங்கின உடனே. இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தயிர்,
கூடவே ஒரு ஆஃப் லெமன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் ஏற்கனவே நமக்கு தண்ணி விட்டுருக்கிறதுனால நம்ம மஷ்ரூம் பிரியாணி மட்டும் எப்போ செஞ்சாலும் நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவோம். ஏன்னா ஏற்கனவே இதில் நமக்கு தண்ணி விட்டுருக்கு. அதுக்காக இந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் தான் விட்டுருக்கேன். இது மஷ்ரூம் பிரியாணிக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். இதுக்கு சால்ட்டு வந்து நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் சால்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மூடி போட்டு வைப்போம். தண்ணி கொஞ்சம் இருக்கணும். தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்த பிறகு நம்ம தம் கட்ட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.